இனி இந்த பகுதியில் ஓசை என்பது நாய்ஸ், சவுண்டு வேற நாய்ஸ் வேற. ஓசை என்பது பீச்சுக்கு போனா கடற்கரை ஓரத்தில் நின்றுட்டு கண்ணை மூடிக்கிட்டு அந்த சத்தத்தை மட்டும் கேட்டால் ஓ என்ற இரைச்சல் இருக்கும். பொருளற்ற ஒரு பேர் இரைச்சல், அதற்கு ஓசை என்று பெயர். ஒலி என்பது பொருளோடு கூடிய ஓசை. ஓம் என்ற பிரணவம் இருக்கிறதே, ஓவிலிருந்து பிறந்த அந்த ஓம் என்பது ஒரு ஒலி, ஓ என்பது ஓசை. ஆக ஓசையும் ஒலியுமாக இறைவன் வடிவு என்பது முன்னோர்கள் கருத்து. உலகமே ஓசையிலிருந்துதான் பிறந்தது, ஒலியிலிருந்துதான் பிறந்தது என்று ஒரு தத்துவ கருத்து உண்டு. ஆகவே இந்த ஒலி என்பது அல்லது ஓசை என்பது எப்படி உருவாகிறது என்று நன்னூலே ஒரு இலக்கம் சொல்கிறார். எழுத்துக்கான இலக்கணம். உந்தியில் இருந்து மேலே எழுகின்ற ஒலி, சவுண்ட் வைப்ரேஷன், ஒலி அலைகள், நுட்பமான ஒலி அலைகள் மார்பகம், கழுத்து, உச்சிப்பகுதி, தலைப்பகுதி, மூக்கு ஆகிய 4 இடங்களிலே பொருந்தி பல்லு, நாக்கு, இதழ், மேல் அன்னம் ஆகியவற்றின் தொழிலால் பல்வேறு வகையாக எழுத்துக்கள் பிறக்கின்றன அப்படின்னு ஒரு இலக்கணம் சொல்றார். இந்த எழுத்துக்கள் தான் ஒலியாக வடிவமானது, ஓசையாக ஒளியாக வெளிவருகிறது. இந்த ஒலி எப்படி மருத்துவத்துக்கு பயன்படும்? எந்த வகையான ஒலியாக இருந்தாலும் எந்த வகையான நோய்க்கும் எப்படி பயன்படுகிறது? இப்போ தூக்கம் அப்படிங்கிறது பல காரணங்களாக தூக்கமே வரலாம். அதிகமான பசி இருக்குமே ஆனால் தூக்கம் வராது. மனம், அது ஒரு சும்மா எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க. கருவாடு விற்கின்ற ஒரு அம்மையார் அந்த கூடைக்கு பக்கத்திலே தலைக்கு வைத்து கொண்டு படுத்து பழக்கப்பட்ட ஒரு அம்மையாருக்கு மல்லிகைப்பூ கூடையை வைத்தா தூக்கம் வரல, அந்த மாதிரி ஒரு செய்தியை சொல்லுவாங்க. அது பழக்கத்தை பொறுத்து. அதே போல தலையிலே பிணி, ஏதேனும் ஒரு பிணி இருக்குமேனால், அல்ல பிணிக்கு மருந்தாக இருந்தாலும் பிளட் பிரஷர், பார்க்கின்சன் டிசீஸ், அந்த மாதிரி சில குறிப்பிட்ட நோய்க்கு தரப்படுகின்ற மருந்தினுடைய பக்க விளைவாக கூட தூக்கமின்மை வரலாம். மருந்துகள் அலோபதி மருந்து அத்தனை மருந்துக்கும் பின் விளைவு உண்டு என்பது அனைவரும் அறிவார்கள். அண்மை காலத்திலே யூடியூபில் கூட அது பற்றி பல செய்திகள்லாம் வருது. ஸோ தூக்கமின்மைக்கு சில மருந்து கூட பயன்படலாம். அல்லது மன அழுத்தம் அல்லது உடம்பின் நோய், வலி, வேதனை, இப்படி பல காரணங்களினாலே தூக்கமின்மை வரலாம். இது அத்துணைக்கும் இசை எப்படி மருந்தாக ஆகும்? பொதுவா ஒரு நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஃபீல் குட் ஹார்மோன் அப்படின்னு 4 வகையான இயக்குநீர்கள், ஹார்மோன்னா இயக்குநீர்கள், 4 வகையான இயக்குநீர்கள் மூளையில தோன்றுகிறது. பீனியல் கிளாண்ட் அப்படின்னு ஒரு சுரப்பி இருக்கு. உச்சிக்கு மூக்கடையோ காதோர மத்தியமத்தில் என்று சித்தர்கள் பாடுவார்கள். ஒரு சுரப்பி, அந்த சுரப்பியிலே இருந்து வெளிப்படுவதுதான் இந்த இயக்குநீர்கள். நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என்று சொல்லுவார்கள். நரம்பு ஒலி கடத்திகள், செயல் கடத்திகள், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், செய்திகளை கடத்துவது. அந்த 4 வகையிலே செரட்டோனின் அப்படின்னு ஒரு ஃபீல் குட் ஹார்மோன் இருக்கு. ஃபீல் குட் ஹார்மோன்னா சின்ன எளிதான விளக்கம். நீ எப்படி இருக்க அப்படின்னா, போப்பா நான் என்னத்த சொல்றது அப்படின்னு சலிச்சிக்கிறது இல்லை. எனக்கு என்னப்பா, நான் ராஜாவா இருக்கேன் அப்படின்னு எப்பொழுது கேட்டாலும் எந்த சூழ்நிலையில் கேட்டாலும் ஒரு பாசிட்டிவ், ஒரு நேர்மறையான உந்துதல் உணர்வோடு சோகமா சலிச்சிக்காம
மகிழ்வான நிலையிலேயே மனத்தை வைத்துக் கொண்டு பேசுகிறான் அல்லவா, அந்த நிலையை உருவாக்குவது இந்த ஃபீல் குட் ஹார்மோன். அது செரோட்டோனின், டோபாமைன், ஆக்சிடோசின் இதெல்லாம், என்டார்பின், இப்படி 4 சொல்லுவாங்க. அது நெட்டில் பார்த்துக்குங்க. அந்த ஃபீல் குட் ஹார்மோனுக்கு காரணமான உணவுகளை அருந்தினாலேயே அதே ஒரு மருந்தாக அமையும். அதுக்கு மருந்து தேவையில்லை, மாத்திரை வடிவு தேவையில்லை, இன்ஜெக்ஷன் எதுவும் தேவையில்லை, மனச்சோர்வுக்கு என்பது போல. ஆக தூக்கத்தை பொறுத்தவரையிலே இந்த இசை எப்படி பயன்படுது அப்படின்னா, எதையெல்லாம் தூக்கத்தை தடுக்கிறதுன்னு பார்க்கிறோம். இன்ஹிபிட்டர்னு பேரு, தடுத்தல். அதுக்கு முக்கியமான ஒன்று என்டார்பின் அப்படிங்கிற ஒரு ஃபீல் குட் ஹார்மோன். அதோட முக்கியமான பணி என்னன்னா, இன்னொரு ஹார்மோனை தோற்றுவிக்கிறது. இன்னொரு ஹார்மோனுக்கு ப்ரீகர்சர்னு பேரு. இன்னொரு ஹார்மோனுக்கு உதவியாக இருப்பது இந்த என்டார்பின் என்கின்ற ஃபீல் குட் ஹார்மோன். தூக்கத்திற்கு முக்கியமான ஹார்மோன் என்னன்னா மெலட்டோனின். இது ரொம்ப அவசியம். இசைக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத நான் பின்னால விளக்குறேன்.